பாட்டி, நீங்க எனக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க? சாதாரண வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டேன். ஆனா ஆதிசிவன் என்ன சேஷ நாகினி ஆக்கிட்டாரு. நான் என் நாட்டுக்காக எவ்வளவோ பண்ணிட்டேன். ஆனா என் பொண்ணையே என் கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்களே. என் பொண்ணையே என்னால வளர்க்க முடியல. 20 வருஷம் அவ என்னை விட்டு பிரிஞ்சிருந்துட்டா. இப்ப அவ கிடைச்சிட்டா. ஆனா சேஷ நாகினியா இருக்கா. என் பொண்ணையே சேஷ நாகினி ஆக்குனீங்க. பாட்டி, நான் சேஷ நாகினியோட சக்திகளை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே விட்டு கொடுத்துட்டேன். என் குடும்பத்தை இதை விட்டு விலக்கி வைக்க ஆசைப்பட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் நான் என்னோட குடும்பத்துக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிட்டேன். என் அஞ்சனாவை எதுவும் தெரியாம நான் வளர்த்தேன். இப்ப அவளையும் என்னை விட்டு பிரிக்க முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை ஏன் வந்தது? திரும்ப திரும்ப ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? என்னோட ஒரு பொண்ணு உயிரோட காதலிக்கிற ஒருத்தனை என்னோட இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இன்னைக்கு என் புருஷனும் என் நாகினி வடிவத்தை பார்த்துட்டாரு. பல வருஷம் முன்னாடியே இத பத்தி ரிஷபுக்கு சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனா நாகராஜா தக்ஷக் என்ன தடுத்துட்டாரு. பாட்டி, உங்களோட கண்ணு முன்னாடியே என்னோட வாழ்க்கையில இத்தனை போராட்டங்களை நான் பாக்குறேனே. ஆனாலும் நீங்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது பாட்டி? ஒரு நல்ல அம்மாவாவோ இருக்க முடியல, நல்ல மனைவியாவோ இருக்க முடியல. இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போவேன்? ரிஷபோட கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி சமாளிப்பேன் சொல்லுங்க? என்ன செய்வேன்? என் வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மையை விட்டு என்னால விலகி ஓட முடியாது. ரிஷபுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் பதில் சொல்லிதான் ஆகணும். அங்கேயே நில்லுங்கம்மா. ரிஷப் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டாரு போல இருக்கே. மாம், கீழே பாருங்க. கீழே போட்டிருக்க அழகான ரங்கோலி அழிஞ்சு போயிடும் மாம். பாத்தீங்களாமா, நம்ம பிரார்த்தனா ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவ். எவ்வளவு அழகா ரங்கோலி போட்டிருக்கா பாருங்க. பிரார்த்தனா, அட பிரார்த்தனா, உன் முகத்துல இங்க பாரு. உன்னோட முகத்துல என்ன? என் முகத்துக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அந்த கலர் என் முகத்தோட கலருக்கு என்னங்க? ஐயோ பிரார்த்தனா, உன் முகத்துல ஏதோ கலர் போட்டு இருக்கு. இல்ல அந்த பக்கம் இல்ல, இங்க இந்த பக்கமா, லெஃப்ட்ல, மேல இன்னும் கொஞ்சம் கீழே, இந்த பக்கம் எங்க இருக்கு? ஐயோ இரு, நான் பண்றேன்.
OMG. இப்படி ஒரு அழகான லுக் நடிகர் தனுஷ்கோ. சிம்புக்கு கூட இருக்காதுல்ல? ப்ளீஸ், இது ஒன்றும் தனுஷ் மாதிரியோ சிம்பு மாதிரியோ கிடையாது. ஆக்சுவலி ருத்ரா பிரார்த்தனாவை காதலிக்க கூட இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். எப்ப பாரு ரோமிங் டேட்டா மாதிரி ருத்ராவையே சுத்திக்கிட்டு இருப்பா. அதை விட்டுட்டு ஏன் ருத்ரா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பாப்பானா என்ன? நெவர். சொல்ல போனா இது வரைக்கும் ருத்ரா என்ன கூட ஒழுங்கா பார்த்ததே இல்லை. நான் பாத்துக்கிறேன். இந்த அஞ்சனாவோட ஹாட் லுக்கும் ரொமான்ஸும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ருத்ரா காலி ஆயிடுவான். சிவபெருமானே, என்னை சுத்தி இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இனி நீங்க தான் என்ன காப்பாத்தணும், இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். நல்லா சாப்பிடுங்க. என்னம்மா என்ன பண்ற? அவருக்கு ஸ்வீட் கொடுக்காத. ஐயோ, தீபாவளி டைம்ல கூட குடுக்கலனா எப்படி? ஸ்வீட்ஸ் இல்லாம தீபாவளியை எப்படி கொண்டாடுறது? ஆமாமா, இன்னைக்கு நம்ம டபுள் செலிப்ரேஷன் கொண்டாடுறோம். அதனால டபுள் ஸ்வீட்ஸ். எதுக்கு டபுள் ஸ்வீட்? ஏன்னா உன்னோட மாமி இன்னைக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கா. சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ்? காதல்ல துரோகம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இவனை சீட் பண்ணதே கிடையாது. இவன் என்ன லவ் மட்டும் பண்ணிருக்கான். அப்படிதானே சாரதா? உண்மையிலேயே உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இதே மாதிரியான லவ் எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். கண்டிப்பா இருக்கும். God bless you. வாணியா, வரேன். ஐ எம் சாரி ரிஷப். எதுக்காக சாரதா? எதுக்காகன்னு கேக்குறேன். இத்தனை வருஷமா என்கிட்ட ரகசியத்தை மறைச்சதுக்கா, இல்ல என்கிட்ட பொய் சொன்னதுக்கா, இல்ல என் காதலோட நம்பிக்கையை தகர்த்ததுக்கா? ரிஷப், உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அப்பப்போ இதை பத்தி சொல்லவும் வந்திருக்கேன். நேத்து கூட இதை பத்தி நேத்து, இன்னைக்கு, நாளைக்குன்னு பல வருஷம் போயிடுச்சு சாரதா. எத்தனை வருஷம், எத்தனையோ வருஷங்கள் போயிடுச்சு சாரதா. ஆனா உன் வாழ்க்கையில இருக்க இவ்வளவு பெரிய ரகசியத்தை சொல்ல உன்கிட்ட ஒரு செகண்ட் கூடவா இல்ல? உனக்கே தெரியும்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பவே மாட்டேன், எப்பவும் நம்பினதும் இல்ல. இந்த மாதிரி நாகநாகரிகள் இருக்கா இல்லையான்னு ஐ டோன்ட் நோ. கதைகள்ல படிச்சிருக்கேன், சிலர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எப்பவும் நான் நம்பினதே கிடையாது. அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணை ரொம்ப நேசிச்சனோ அவளையே நான் கல்யாணமும் பண்ணியிருக்கேன். ஆனா விதியை பாத்தியா? நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண அவ ஒரு நாகினி. அதெல்லாம் விட உனக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா சொல்லு, நான் கேட்குறேன். வேற ஏதாவது போய் இத்தனை வருஷத்துல வேற ஏதாவது போய் சொல்லிருக்கியா? நீ யாருங்கிற உண்மையை தயவு செஞ்சு என்கிட்ட நீ சொல்லிடு. உண்மையில நீ யாரு? எத்தனை வருஷமா நீ இங்க இருக்க ஏன் கூட? இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ யாரு? சொன்னதெல்லாம் பொய் தானே? எல்லாமே வேஷம் தானே? இன்னைக்காவது எல்லா உண்மையும் சொல்லு. நீ யாரு? ஆமா ரிஷப், இன்னொரு உண்மையும் இருக்கு. பிரார்த்தனா நம்ம பொண்ணு. ஏன் அமைதியா இருக்க சாரதா? பதில் சொல்லு. ரிஷப், அது ரிஷப், நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? வாங்க கீழே வாங்க போலாம். பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரி. ரொம்ப டென்ஷனா இருக்கல? ஏன்னு எனக்கு தெரியுமா? அப்போ சந்திரா அத்தைக்கு எல்லா உண்மையும் தெரியுமா? அது நானும் ஒரு அம்மா தானம்மா. ஒரு அம்மாவோட வேதனை எனக்கு தெரியும்.
அஞ்சனாவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறலம்மா. நம்ம அஞ்சனா எவ்வளோ சந்தோஷமா இருந்தா. ஆனா கண்ணிமைக்கிற நேரத்துல அவ சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. சின்ன வயசு காதல் அவ இழந்துட்டா. சாரதா, நீ ஒரு அம்மா, உன்னால தான் அவளுக்கு புரிய வைக்க முடியும். அவளுக்கு புரிய வை. ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டா வாழ்க்கை முடியாதுன்னு அவளுக்கு சொல்லு. இப்ப பூஜைக்கு ரெடியாகி கீழே வா. தீபாவளி பூஜையை பண்ணிடலாம். ம். பிரார்த்தனா, நீ தீபாவளி பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டியா? பிரார்த்தனா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லு. நீ ரொம்ப பர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்க. ஆனா ஒரே ஒரு குறை. ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு. இந்த 2 சிட்டிக குங்குமம் இருக்குல்ல, இது 2 இதயங்கள். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்துக்கு ஒன்னா இணைச்சு வைக்கும். அதனாலதான் இந்த குங்குமத்துக்கு இருக்கிற உறவு ரொம்ப புனிதமானது. என் துப்பட்டாவை விடுங்க. ஒருவேளை விடலன்னா